Even within the industry, we are finding out this kind of discriminations, especially in Malayalam industry. Now we are discussing Hema Committee report, and the most undiscussed part is the assistant directors and other junior artists facing lots of human right violation. That's the term, I think. So last year there was an allegation against you came in social media saying that a junior artist was assaulted in the set of Parerum Perumal, and a lot of similar incidents are coming out. Can you get a clarification on this topic? What is this? No, last year a post in Facebook came out. In that, I think it was a clip of an interview. In that, the junior artist acted in Parerum Perumal has came out and said that there was a lot of abuses happened in the set of that movie. Is that true? Is there any? தெரியல, எனக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அவங்க சொன்னது வாக்குமூலமா யார் சொன்ன வாக்குமூலம்னு தெரியல. நான் என்னோட ஃபோர்ஸ்ட் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா, அவங்க ஆக்டிங் வாங்கியிருப்பேன், அதை வேற யாராவது தப்பாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க சொல்லலை வரைக்கும். என்னோட ஆக்டர்ஸ்க்கு தெரியும் எனக்கு நான் என்னவா எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறேன், என்னவா ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு என்னோட ஆக்டர்ஸ்க்கு தெரியும். ஓகே, என்னோட 3 சினிமாக்களும் என்னோட ஆக்டர்ஸ் தான் சொல்லணும், இன்னொருத்தர் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க யாருமே என்னோட ஆக்டர்ஸுக்கு என்னோட கண்ணியும் தெரியும், என்னோட கோபமும் தெரியும். உங்களுக்கு எப்போதும் அது மட்டும் தான் தெரியுது. நான் அவங்ககிட்ட கெஞ்சது அவங்க வராது. ஓகேங்களா, என் ஆக்டர்ஸ் என் கண்ணீரையும் பார்த்துருக்காங்க, என் கோபத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட மௌனத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட அமைதி சைலன்ஸையும் பார்த்துருக்காங்க, என்னோட லோன்லையும் பார்த்துருக்காங்க அவங்க. ஓகே, என்னோட ஆக்டர்ஸ்க்கு என்னோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்னோட 4th ஃபிலிம் 4 படத்துலையுமே என்னோட ஆக்டர்ஸ்க்கு என்னோட மொத்த கதையுமே தெரியும். எந்த ஆக்டர்ஸுமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தெரியாமல் நடிச்சதே கிடையாது. நான் அவங்களை கூப்பிட்டதே கிடையாது. எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் என்னோட ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட்டு தான் நான் ஆக்டிங்கே கூப்பிடுவேன். இங்கே இருக்க எல்லா ஆக்டர்ஸ், நிகிலா ஆகட்டும், ஹரிஷா ஆகட்டும், என் கூட நடித்த எல்லாத்துக்குமே என்னோட ஒட்டுமொத்த கதையும் நான் சொல்லியிருப்பேன். ஒட்டுமொத்த கதையும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. Thank you for making that clarification. And what is your take on this discussions happening in Malayalam industry regarding this discriminations? எனக்கு தெரியல, கரெக்டாக நான் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஓகே, பட் விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க பேசினாங்கன்னா அதுக்கு நம்ம செவி சாட்சி தான் ஆகணும். அதுக்கு நம்ம காதுகள் கொடுத்து தான் ஆகணும். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பேசினாங்க அப்படின்னா நாம் அதை உதாசீனப்படுத்த முடியாது. தேங்க்யூ சார். கம்யூனிசம் சிம்பிள் காட்டிட்டு இருக்கேன். ஏன் அந்த சிம்பிள் டைரக்ட் நார்மலி அந்த நார்மலி நம்ம ஃபிலிம் பார்க்கும்போது ஏதாவது என்னோட அப்பா கம்யூனிஸ்ட், சித்தப்பா அப்பாவோட பிரதர். ஓகே, அவர் கம்யூனிஸ்ட். ஓகே, நான் எங்கள் அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்த்தீங்க, எங்கள் அப்பா ஒரு சாமி, ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர், எங்கள் சித்தப்பா கம்யூனிஸ்ட். 2 பேரும் தான் என்னை வளர்த்தாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்தில் எங்கள் சித்தப்பாவோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். எங்கள் சித்தப்பா பையனும் இந்த விபத்தில் இறந்து போயிட்டான். த சேகர் கேரக்டர்ஸ் மை சித்தப்பாவோட சன். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் கம்யூனிஸ்ட் வீட்லேயும் இந்த சம்பவம் நடந்துச்சு, இந்த நிகழ்வு இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே, அதனால் அவரோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணிடலாம். താങ്ക് ഇവിടെ മറ്റു ഭാഷകൾ പൊതുവെ നമ്മൾ പോകുമ്പോഴത്തേക്കും നമുക്ക് കുറച്ച് ബാരിയേഴ്സ് പ്രശ്നം ഉണ്ടാവില്ല, ഇപ്പോൾ ലാംഗ്വേജ് ആണെങ്കിലും അങ്ങനെയൊക്കെ. പക്ഷെ ഇത് വാഴ പോലത്തെ ഒരു സിനിമ എന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും അത്ര കോംപ്ലക്സ് ആണ്, അത്ര നമ്മളോട് ഭയങ്കര റിലേറ്റബിൾ കൂടെയാണ്. എങ്ങനെയാ ശരിക്കും ഈ ഫസ്റ്റ് ഡേ ഷൂട്ടൊക്കെ പോയിട്ടും ഇപ്പോൾ ഔട്ട് കാണുമ്പോഴത്തേക്കും എന്താ ഫീൽ ചെയ്യണേ? ഞാൻ ഇന്നാണ് ആക്ച്വലി സിനിമ കാണുന്നത്. എനിക്ക് കാണാൻ പറ്റിയിരുന്നില്ല, ഞാൻ ഒരാഴ്ചയായിട്ട് പനി പിടിച്ച് കിടപ്പായിരുന്നു. ഞാനും ആദ്യമായിട്ടാണ് ഇവിടെയാണ് സിനിമ കാണുന്നത്. എനിക്കും അത് ഒരുപാട് ഇമോഷണലി കണക്ട് ആയിട്ടുണ്ട് സിനിമ. ഞാൻ സാറ് പറഞ്ഞതുപോലെ സാറിൻ്റെ ലൈഫ് ഫുള്ള് സാറ് നമ്മളുടെ അടുത്ത് എല്ലാവരുടെ അടുത്തും പറയാറുണ്ട്, സാർ എങ്ങനെയാണ് സാറ് മാരി സെൽവരാജ് ആയത് എന്നുള്ളൊരു കഥ നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയുന്നതുകൊണ്ട് ഇത് കാണുമ്പോൾ മൂപ്പരുടെ സിസ്റ്ററിനെ, മൂപ്പരുടെ ഫാമിലി, ഈ കാണുന്ന ഊരിലുള്ള ആൾക്കാർ 19 പേരും മരിച്ചത് ഇവരുടെ റിലേറ്റീവ്സാണ് എല്ലാവരും മരിച്ചിരിക്കുന്നത്. സോ അങ്ങനെ ഒരാൾ ആ സിനിമ എടുക്കുമ്പോൾ അതിൻ്റെ പുറകിൽ ഒരുപാട് ഹാർഡ്ഷിപ്സ് ഉണ്ടാവാം, ഒരുപാട് ഇമോഷണൽ ട്രോമാസ് ഉണ്ടാവാം. ഇതെങ്ങനെ ഷൂട്ട് ചെയ്തതാണ് ഞാൻ ആലോചിക്കുന്നത്. കാരണം ബുദ്ധിമുട്ടായിരിക്കുമല്ലോ ഒരാൾക്കത് പിന്നെയും അതിൽ കൂടെ തന്നെ ഗോ ത്രൂ ചെയ്യാമെന്ന് പറയുന്നത്. സോ എനിക്കത്
നമ്മളതിനെ പാർട്ടായിട്ട് നിൽക്കുക, അതിന് അദ്ദേഹത്തിൻ്റെ ലൈഫിൽ ഏറ്റവും ബെസ്റ്റ് സിനിമ അദ്ദേഹം ആഗ്രഹിക്കുന്ന, അദ്ദേഹത്തിന് ഈ സിനിമയിൽ വന്നപ്പോൾ ഈ സിനിമ ചെയ്യണമെന്നായിരുന്നു ഏറ്റവും കൂടുതൽ ആഗ്രഹം. അപ്പം അങ്ങനെ ഒരു സിനിമയുടെ ഭാഗമായിട്ട് നമ്മൾ നിൽക്കുക എന്ന് പറയുന്നതാണ് ഏറ്റവും സന്തോഷമുള്ളത്. എനിക്ക് തമിഴ് അറിയാവുന്നത് കൊണ്ട് അങ്ങനെ ഒരു ബാരിയർ ഫീൽ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നില്ല. മീൻസ് ലാംഗ്വേജിൽ ഡബിങ്ങിലൊക്കെ അവർ ഇരുന്നിട്ട് എല്ലാ സ്ലാങ്ങും ഒക്കെ അവർ തന്നെയാണ് കറക്റ്റ് ചെയ്യുന്നത്. ലാംഗ്വേജ് അറിയാവുന്നത് കൊണ്ട് സ്ലാങ് കുറച്ചുകൂടി ഈസിലി പഠിക്കാൻ പറ്റി. അത്രയും ടീച്ചർ